ஜித்தாவில் ஈகை திருநாள் தொழுகை. ஆயிரக்கணக்கான தமிழர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. சவுதி அரேபியாவின் ஜித்தாவில் நேற்று ஈகை திருநாள் தொழுகை மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட சகோதரிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான தமிழ் பேசும் முஸ்லிம்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் தமிழ் தவா ஃபோரம் ஷரபியா பகுதி அழைப்பாளர் மௌலவி ஷரபுதீன் தாவூதி அவர்கள் தமிழில் குத்பா உரையாற்றினார். ரமலான் மாதத்தில் கடைபிடித்த நற்செயல்களையும் வழிபாடுகளையும் ரமலானுக்கு பிறகும் முஸ்லிம்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அவர் தனது உரையில் வலியுறுத்தினார். தொழுகை நடைபெற்ற இடம் நகரத்தை விட்டு தூரத்தில் இருந்த போதிலும் தொழுகை ஆரம்பிப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பே மக்கள் பெரும் திரளாக கூடி தக்பீர் முழக்கமிட்டனர். தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் பெருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இனிப்புகளை பரிமாறிக்கொண்டது தமிழகத்தில் கொண்டாடும் பெருநாள் நினைவுகளை பிரதிபலிப்பதாக அமைந்தது. இந்த சிறப்பான ஏற்பாடுகளை இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் சென்னையா கிளை, பலத்தியா கிளை மற்றும் மேற்கு மண்டல் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். குறிப்பாக இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் சென்னையா கிளை உறுப்பினர்கள் முதல் நாள் இரவே இஸ்ராஹாவுக்கு வருகை தந்து அனைத்து பணிகளையும் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. கடந்த ரமலான் மாதம் முழுவதும் ஜித்தாவில் உள்ள முக்கிய தமிழ் அமைப்புகளான ஜேடிஎஸ், MEPCO, NRTIA ஓர் JTCC நடத்திய இஃப்தார் நிகழ்ச்சிகளில் ஜெத்தா தவா ஃபோரம் அழைப்பாளர்களான மௌல்வி ரியாசுத்தீன் அஜ்ஜி, மௌல்வி இப்ராஹிம் அன்வாரி, மௌலவி ஷரபுத்தீன் தாவூதி மற்றும் பொறியாளர் கீழை இர்பான் ஆகியோர் மார்க்க சிறப்புரையாற்றி தவா பணிகளை தொய்வின்றி செய்திருந்தனர். لا